இங்க ஒருத்தனுக்கு கோடீஸ்வரனோட டைரி கிடைக்குது. அதை எடுத்து படிச்சு பார்த்தா எப்படி பணக்காரன் அவனும் பாயிண்ட் எழுதி வச்சிருக்காரு. அதை வச்சு இவனும் பணக்காரன் ஆகலாம்னு யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பொய் பேசி தெரியணும்னு போட்டிருக்கு. அதுல இவனுக்கு நம்பிக்கை இல்லாம டைரிய டிராவல வச்சுட்டு தூங்க போயிடுறான். அப்பன்னு பார்த்தா அவங்க அத்தை இவங்க வீட்டுக்கு வந்து மாமா திடீர்னு இறந்துட்டாரு, அவர் வச்சிருந்த 1,00,000 எங்க வச்சாருன்னு தெரியலன்னு புலம்புறாங்க. அப்பதான் நேத்து உங்க மாமா இறந்துட்டு அத்தை கிட்ட 1,00,000 கொடுக்க சொன்னது ஞாபகம் வருது. இந்த எடுத்துட்டு வரேன்னு உள்ள போறான். ஆனா அந்த பணத்தை எடுக்கிறதுக்குள்ள அந்த டைரியில இருந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட கண்ணில் பட்டுருது. ஸோ அவங்க அத்தை கிட்ட மாமா 500 ரூபா தான் கொடுத்தாருன்னு கொடுத்துட்றான். அந்த 1,00,000 ஆட்டையை போட்டுறான். அவங்களும் இவன் சொல்றது உண்மைன்னு நினைச்சு கிளம்பிடுறாங்க. அப்புறம் தான் டைரி மேல இவனுக்கு நம்பிக்கை வருது. அடுத்த பாயிண்ட் எடுத்து பாக்குறான். யாரையாவது காக்கா பிடிக்கணும்னு போட்டிருக்கு. அடுத்த நாள் ஆபீஸ் போனதும் இவனோட மேனேஜர் கட்டியிருக்க வாட்ச் நல்லா இருக்குன்னு சொல்லி காக்கா பிடிக்க பாக்குறான். ஆனா அவர் இந்த மாதிரி வாட்ச் எல்லாம் இந்த ஜென்மத்துல உன்னால வாங்க முடியாதுன்னு இன்சல்ட் பண்ணிட்டு போயிறாரு. அதை நினைச்சு கடுப்பானவன் அடுத்த பாயிண்ட பாக்குறான். நிறைய அடக்க புலியோட பவரை யூஸ் பண்ணிக்கன்னு போட்டிருக்கு. அப்ப இவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. பாஸ் ஆபீஸ்ல வர டைம் பார்த்து மேனேஜர் நீங்க கட்டியிருக்க வாட்ச் மாதிரி பாஸ் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாரு, அதை தொலைஞ்சு போயிருச்சு. சப்போஸ் உங்க கையில இருக்க வாட்சை பார்த்தா நீங்க திருடிட்டீங்கன்னு தப்பா நினைப்பாருன்னு சொல்றான். அதை நம்ப வைக்கிறதுக்காக கண்ணாடி வழியா வெளியே இருக்க பாஸ் கிட்ட டைம் என்னாச்சுன்னு மட்டும் கேக்குறான். அதுக்கு பதில் ஓ வாட்ச் என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதை நம்பி பாஸ் பாக்குறதுக்குள்ளார மேனேஜர் வாட்சை கழட்டி கிஃப்டா கொடுத்துறாரு. கடைசியில பார்த்தா டைரியில இருக்க பாயிண்ட வச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான்.